இவனுங்க வேற என்ன கிண்டல் பண்றானுங்க. இவ கட்டிட்டு வந்த சாரி கூட நோட் பண்ணி வச்சிருக்கானுங்க, பைத்தியக்காரனுங்க என்று கூறிவிட்டு அவளை பார்த்தபடியே தன் சீட்டில் அமர, ஆதி என்னாச்சு? ஹரிமாமாவும் விஸ்வானாவும் என்ன சொன்னாங்க? சொரக்காக்கு உப்பு இல்லன்னு சொன்னாங்க. கம்முன்னு வேலை பாருடி. ஆதி ரொம்பதான் பண்ணாதீங்க, இனிமே வயசுன்னு கூட்டிட்டு வருவீங்கல்ல, அப்ப வச்சுக்கிறேன். சரிதான் போடி என்றவன் தன் கணினியில் முகத்தை புதைத்துக் கொண்டு வேலையில் மூழ்கிவிட்டான். அவளும் அதற்கு பிறகு அவனை கண்டு கொள்ளவில்லை. அவளுடைய வேலையில் மூழ்கிவிட அன்றைய பொழுது அப்படியே முடிந்துவிட அன்று மாலை வேலை முடிந்து சீக்கிரமாக வீட்டிற்கு வந்த விஸ்வா அறைக்கு சென்று கவிதாவை பார்க்க, அவளோ, என்ன சார் இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க போல இருக்கு. ஆமா, என் பொண்டாட்டிய எப்படா வந்து பாப்பன்னு இருந்துச்சு தெரியுமா? ஆளாளுக்கு ஜோடி ஜோடியா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு திரியறானுங்க, நான் மட்டும்தான் ஒண்ணும் இல்லாம கிடக்குறேன் என்று முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு கூற, உங்களை யார் அப்படி கிடக்க சொன்னா? நீங்களா கொழுப்பெடுத்து போயிருந்தா அதுக்கு மத்தவங்க என்ன பண்ண முடியும்? அடுத்தவங்களை பார்த்து எதுக்கு வயிறு எறியறீங்க? என்ன வயிறு எறியறனா? ஏண்டி பேச மாட்ட? சரி, பாப்பா என்ன தூங்கிட்டு இருக்கா? எப்ப படுத்தான்? இப்பதான் தூங்க வச்சேன். அப்படின்னா இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு எழுந்திருக்க மாட்டல்ல? ஆமா, அதுக்கு எதுக்கு இவ்வளவு உற்சாகமா கேக்குறீங்க? அதுவா, கொஞ்ச நேரம் பொண்டாட்டி கூட அப்படியே உட்காந்து ரொமான்ஸ் பண்ணலாம்னு நினைச்சேன், அதுக்காக கேட்டா. என்ன ரொமான்ஸா? அதுவும் நீங்களா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஏய், அநியாயத்துக்கு நசிங்கப்படுத்தாதடி. நான் ரொமான்ஸ் பண்ணாமதான் இப்போ ஒரு பாப்பா வந்திருக்குதா? சி, என்ன பேச்சு பேசுறீங்க விஸ்வா? அப்புறம் நான் ரொமான்ஸ் பண்ணலன்னு சொன்னா எனக்கு கோபம் வராதா? சரி, நீங்க ரொமான்ஸ் நிறையவே பண்ணீங்க, போதுமா? விடுங்க என்று அங்கிருந்து எழுந்து நகர சென்றவளின் கையை பிடித்து இழுக்க, பேலன்ஸ் இல்லாமல் அவன் மேலே வந்து விழுக அவனும் அவளை அப்படியே மெத்தையில் சரித்து விட்டான். இப்பொழுது அவன் கீழேயும் அவள் மேலேயும் படுத்து கொண்டிருக்க, என்ன விஸ்வா, உங்களோட சேட்டை ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க இப்படியெல்லாம் இருக்க மாட்டீங்களே. வரும்போது ஏதாவது லவ் சீன் பாத்துட்டு வந்தீங்களா என்ன? ஹே போதும் டி, ரொம்ப பண்ணாத. ஏதோ எனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்குது நீ பேசுறதெல்லாம் கேட்கும் போது. உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? வேண்டாம் கவி, நானும் போனா போதுன்னு பாத்துட்டு இருக்கேன். என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற. அடப்போங்க விஸ்வா என்றவள் அவனிடமிருந்து வேகமாக எழுந்திருக்க பார்க்க, அவளை விடாமல் இழுத்து பிடித்தவன் ஒரு சுழற்றி அவளை கீழே தள்ளி அவள் மேலே வந்தவன், என்னடி விட்டா ரொம்ப பேசிக்கிட்டே போற? என்ன விஸ்வா இது விளையாட்டு? விடுங்க, குழந்தை முடிச்சுக்கிச்சுன்னா அப்புறம் பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? குழந்தை முழிச்சு எழுதா எழுந்து போய் தூக்க போறோம், அவ்வளவுதானே. அதுக்கு என்னவோ பெரிய பிரச்சனை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அதற்கு பிறகு அமைதியானவள், சரி, இப்போ எதுக்கு இப்படி என் மேல ஏறி படுத்துக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு படுத்துட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாதா? நான் ஒரு கேள்வி கேட்டா என்ன நீங்க திருப்பி ஒரு கேள்வி கேளுங்க. ஆனா நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிடாதீங்க. அடியே மக்கு, நான் கேட்ட கேள்வியிலேயே உனக்கான பதில் இருக்குதுடி. அதை புரிஞ்சுக்க முடியலனா நான் என்ன பண்ண முடியும் என்றவனின் கைகளோ அவள் உடலில் கொஞ்சம் கொஞ்சமாக மேய தொடங்கியது. அவனுடைய திட்டம் என்னவென்று இப்பொழுது தெளிவாக தெரிந்து கொண்ட கவிதா, இது மாலை நேரம் என்பதால் இப்பொழுது அதற்கான நேரம் சரியில்லை என்று முடிவெடுத்துக் கொண்டவள், எப்படியாவது அவனை ஏமாற்றிவிட்டு இங்கிருந்து செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து, ஐயோ அத்தை என்று அவனை பிடித்து தள்ள அவனும் பயத்தில் எழுந்து நின்று, அம்மா என்று பதற அங்கு யாருமே இல்லை. கவிதா சிரித்துக் கொண்டே வேகமாக அவனை பார்த்து பழிப்பு காட்டிவிட்டு ஓடினாள். கதவை திறந்து வெளியே செல்வதற்கு முன்பாகவே அவள் கையை பிடித்து இழுத்து உள்ளே தள்ளியவன் கதவை லாக் செய்துவிட்டு, ஏண்டி என்னையவே ஏமாத்திட்டு வெளியில ஓடலான்னு பாக்குறிய நீ? வரும்போதே நான் கதவை லாக் பண்ணிட்டு தானே வந்தேன். ஏதோ ஒரு டென்ஷன்ல நீ சொன்னதை நான் நம்பிட்டேன். கீதான் சான்ஸ்னு அப்படியே எழுந்து வெளியில ஓடலான்னு பாக்குறியா என்றவாறே அவளிடம் நெருங்கி வர, விஸ்வா இது என்ன விளையாட்டு? அதுவும் ஈவினிங் டைம்ல. எதா இருந்தாலும் நைட் பேசிக்கலாம். முடியாது, எனக்கு இப்பவே பேசணும்னு தோணுதோ அப்பதான் பேசுவேன். சரி பேசுங்க என்று திமிராக கையை கட்டிக்கொண்டு அவனை பார்த்து நின்று கொண்டிருக்க, அவனின் பார்வையோ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டே சென்றது. அதை பார்த்தவள் மார்புக்கு குறுக்கே கட்டியிருந்த கைகள் தானாக கீழே இறங்க, அதே நேரம் மெதுவாக அவளை நோக்கி வந்து கொண்டிருந்தான். அவளோ பதட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாலேயே சென்று கொண்டிருந்தவள் சோற்றில் சென்று முட்டிக்கொண்டு நிற்கவும், வேகமாக அவள் அருகே நெருங்கி வந்தவன் அங்கிருந்து அவள் நகர நினைக்கும் பொழுதே இரண்டு பக்கமும் கையை வைத்து நடுவில் அவளை லாக் செய்து விட்டு, உனக்கு தைரியம் இருந்தா இப்ப தப்பிச்சு போடி பாப்போம். என்ன விஸ்வா இது? என்னடி இப்ப பாரு, என்ன அசிங்கப்படுத்துற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. அதை மீறி உன்கிட்ட வந்தா நீ என்னை விட்டு விலகி ஓடுறதுலே குறியா இருக்கிற.
அப்புறம் எப்படி நம்ம 2 பேத்துக்குள்ள சம்திங் நடக்கும்? நானா நடக்க வேண்டாம்னு சொன்னேன்? நீங்க தான் அதுக்கான முயற்சி எதுவுமே எடுக்காம பேசாட்டிக்கு இருக்கீங்க. இப்போ பழி தூக்கி என் மேல போடுறீங்களா? அப்படியா, சரி விடு. இப்போ அந்த சம்திங் நடத்துறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ப்ளீஸ் விஸ்வா, இந்த டைம்ல திடீர்னு அத்தை இல்லைன்னா பிரியங்கா நீ யாராச்சும் வந்து கதவை தட்டுவாங்க, அசிங்கமா போயிடும். வேண்டாம் ப்ளீஸ். நம்ம ரூம்குள்ள தானே இருக்கோம், கதவை தட்டினா நான் பாத்துக்கிறேன். விஸ்வா ப்ளீஸ் வேண்டாம், நான் சொல்றதை கேளுங்க என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே மெதுவாக அவள் முகத்தருகில் குனிந்தபடி வந்து கொண்டிருக்க, ஒரு கட்டத்தில் அவள் தன்னுடைய சேலையை இறுக்கமாக 2 கைகளிலும் பற்றி கொண்டு கண்ணை மூடிக்கொள்ள, ஒரு நிமிடம் அதை நின்று நிதானமாக ரசித்து பார்த்தவன் பிறகு மெதுவாக அவளது முகம் முழுவதும் முத்தத்தினை பதித்து கடைசியாக அவளது செவ்விதழை கவ்விக்கொண்டான். இவ்வளவு நேரம் தன்னுடைய ஆடையை இறுக பற்றி கொண்டிருந்தவள் இப்பொழுது அதை விடுத்துவிட்டு அவன் மார்பு சட்டையை இறுக்கமாக பிடித்துக் கொள்ள, அதிலே ஆனவனின் உடல் நெருப்பாக கொதிக்க ஆரம்பித்தது. ஏனோ அவளின் அந்த சிறு தீண்டலில் கூட அவனுடைய உணர்வுகளை பெரிதாக தூண்டிவிட்டு கொண்டிருந்தது. அவனுடைய மொத்த ஏக்கத்தையும் அவளது இதழில் காட்டிக் கொண்டிருக்க அவளுக்கு மூச்சு முட்டுவது போல் ஆனதும் அவன் மார்பில் கை வைத்து அடிக்க அவள் உதட்டை மட்டும் விடுதலை செய்தவன் அவளுடைய கழுத்து வளைவில் முகத்தை புதைத்து அங்கு தன் பல் தடயங்களை பதிவு செய்தான். கவிதாவிற்கு நிற்க கூட முடியவில்லை. கால்கள் எல்லாம் துவண்டு கீழே விழுவது போல இருக்க, அவள் காலோடு அவன் கால்கள் இணைத்து பின்னிக் கொண்டிருப்பது போல அவனுடைய மொத்த பாரத்தையும் அவள் மேல் போட்டுவிட்டு அவ்வளவு நெருக்கமாக ஒட்டி நின்று கொண்டிருந்தவன் அவள் கழுத்திலிருந்து கன்னத்திற்கு மெதுவாக இதழ் ஊர்வலம் நடத்தி கொண்டிருந்தான். அதுவே அவளுக்கு மூச்சு முட்டுவது போல இருக்க, விஸ்வா என்று முனகினாள். அவள் முனகலோ அவனை வேறு ஏதோ ஒரு உலகத்திற்கு கொண்டு செல்ல, மெதுவாக அவள் இடையினில் தன் கையினை பதித்து அதை இறுக்கமாக அழுத்தி பிடிக்க, விஸ்வா என்று உருகினாள். மீண்டும் மீண்டும் அவளுடைய முனகல் அவனுக்கு ஒரு வேகத்தை கூட்டிக் கொண்டிருக்க, அங்கேயே அவளை நிற்க வைத்து அவள் வெளியே தெரியும் அங்கங்களில் எல்லாம் முத்தம் கொடுத்து கொண்டிருந்தான். அதற்கு மேல் முடியாதவள் அப்படியே அவள் மார்பில் துவண்டு சரிய, அவள் எதிர்பார்க்காத நேரத்தில் அவளது புடவை முந்தானியை கழட்டி சேலையை தூக்கி தூர எறிந்தவன் அவளை அப்படியே தன் கைகளில் பூ போல ஏந்தி கொண்டு சென்று மெத்தையில் போட்டுவிட்டு அவள் மேல் ஏறி படர்ந்தான். அவனுடைய இந்த செயலில் கவிதாவோ துடித்துத்தான் போனாள். முதலில் வேண்டாம் என்று ஒதுங்கி சென்றவள் இப்பொழுது அவனை விரும்பியே ஏற்றுக்கொண்டிருந்தாள். அது அவனுக்கும் நன்றாகவே புரிய அவன் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து கொண்டிருந்தான். அவள் நெற்றியிலிருந்து பாதம் வரை ஒவ்வொரு இடமாக தன் முத்த அச்சாரத்தை பதித்துக் கொண்டே சென்றவன் பின்பு மீண்டும் அவள் செவ்விதழி வந்து தீண்டியதும் அவளோ உணர்ச்சி வேகத்தில் அவனுடைய சட்டை பட்டனை ஒவ்வொன்றாக கழட்டி கொண்டிருந்தாள், அதுவும் அவளுக்கே தெரியாமல். அதை பார்த்தவனுக்கு உள்ளுக்குள் சிரிப்பு தான் வந்தது. அதற்கு பிறகு அவள் முழுவதுமாக பட்டனை கழட்டியதும் சட்டையை கழட்டி தூக்கி எறிந்தவன் அவளது ஆடைகளுக்கு மொத்தமாக விடுதலை கொடுத்துவிட்டு அவனுடைய ஆடைகள் அனைத்தையும் கலைத்து எறிந்தான். பிறகு ஒரு போர்வைக்குள் 2 பேரும் புரண்டு கொண்டிருக்க, அவர்களது செல்ல மகளோ தாய் தந்தைக்கு தொல்லை கொடுக்காமல் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அது அவனுக்கு இன்னும் வசதியாக போய்விட இன்று தன் மனைவியிடம் நீண்டதொரு தேடலை தேடிக்கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய தேடல் தான் முடிந்த பாடில்லை. அவனுடைய செய்கையில் பெண் அவள் கூச்சத்தில் தத்தளித்துக் கொண்டே விஸ்வா விஸ்வா என்று ஒலி எழுப்ப அந்த அரை முழுக்க அந்த முனகல் சத்தம் மட்டுமே கேட்க, அவனும் காதலுடன் கவி கவி என்று அவளுடைய பெயரை முணங்கிக் கொண்டு இருவரும் ஒருவரையொருவர் உரசிக்கொண்டு தங்களது கூடலுக்கு அச்சாரமிட்டனர். அந்த முத்தத்திலிருந்து அடுத்த கட்டத்திற்கு செல்ல நினைத்தவன் அவள் கண்களை நேருக்கு நேராய் பார்த்து, கவி உன்னை எடுத்துக்கு வாடி என்று காமத்தோட கண்கள் சிவக்க கேட்க, இதை நீங்க கேட்கணுமா விஸ்வா என்று வெட்கப்பட்டு கொண்டே, ஐ லவ் யூ சோ மச் விஸ்வா என்று அவன் பின்னந்தலையில் விரல்களை நுழைத்து தன்னருகே இழுத்து நெற்றியில் முத்தம் கொடுத்ததும் நொடி நேரம் கூட தாமதிக்காமல் புயல் வேகத்தில் அவளுக்குள் முழுவதுமாய் தன்னை புகுத்தி கொண்டான். நீண்ட நேரத்திற்கு அவனுடைய ஆளுமையை பெண் அவளோ கொஞ்சம் பொறுமையாக தாங்கிக் கொண்டிருந்தாள். இந்த கூடலில் கணவனை மொத்தமாக தாங்கிக் கொள்வது எவ்வளவு பெரிய வரம் என்று அவளுக்கு நன்றாகவே புரிந்தது. ஏனோ இப்பொழுதெல்லாம் தங்கள் இருவருக்குள்ளும் நிறைய இடைவெளி வந்துவிட்டது போல உணர்ந்து கொண்ட கவிதாவோ இன்று தன் கணவனுக்கு எந்தவித குறைச்சலும் இல்லாமல் தன்னை முழுவதுமாக வாரி வாரி கொடுத்து கொண்டிருந்தாள். அவனும் அவளை மொத்தமாக அள்ளி பருகி கொண்டிருந்தான். நேரம்தான் ஆனதை தவிர அவனுடைய தீராக்காக மட்டும் தீர்ந்த பாடில்லை. இரவு உணவுக்கு கூட இருவரும் வெளியில் வருவது போல தெரியவில்லை.
அவர்கள் வீட்டில் இருப்பவர்கள் ரொம்ப விவரமானவர்கள். அதனால் அவர்களை தொந்தரவு செய்யாமல் டிஃபனை மட்டும் டேபிளில் வைத்துவிட்டு அவரவர்கள் அறைக்கு சென்று விட்டனர் உறங்குவதற்காக. இவர்களோ நீண்ட கூடலில் ஆடி களைத்திருக்க அப்படியே இருவரும் ஒருவரையொருவர் அணைத்தபடி உறங்கி போயினர். பிறகு குழந்தையின் அழுகுரல் சத்தம் கேட்டதும் மெதுவாக எழுந்த கவிதா அங்கிருந்த ஆடைகளை எடுத்துக்கொண்டு விஸ்வாவை எழுப்பி, விஸ்வா, குழந்தைய பாத்துக்கோங்க, இதோ குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிடி செல்லம், நீ போ, நான் பாத்துக்கிறேன் என்றவன் அப்பொழுதும் அவளை இழுத்து அவள் இதழினை சிறிது நேரம் தனக்குள் புதைத்துக் கொண்டுதான் விடுவித்தான். போங்க விஸ்வா, ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம், பாப்பா எழுந்துட்டா பாருங்க என்றவள் வேகமாக தனது ஆடைகளை தூக்கி கொண்டு குளியலறைக்குள் ஓட அவள் ஓடியதை பார்த்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது. பின்பு எழுந்து தன்னுடைய ஆடையை எடுத்து அணிந்து கொண்டவன் தொட்டிலில் இருந்த குழந்தையை தூக்கி வைத்துக் கொண்டு, செல்லக்குட்டி, இவ்வளவு நேரம் அம்மா அப்பாக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாதுன்னு தான் அமைதியா தூங்கிட்டு இருந்தீங்களாடி, என் பட்டுக்குட்டி நீங்க என்றவன் குழந்தையை தூக்கி கொண்டு வந்து மடியில் வைத்து கொஞ்சம் கொண்டிருந்தான். அதே நேரம் சிறிது நேரத்தில் குளித்துவிட்டு வெளியே வந்த கவிதா, விஸ்வா, கொஞ்ச நேரம் எழுந்திருச்சு அப்படி போய் நில்லுங்களேன். என்னடி பண்ண போற? பெட்டோரையெல்லாம் மாத்திடுறேன். ஏன், என்னாச்சு? பாப்பாவை படுக்க வைக்கணும்ல விஸ்வா, நம்ம பெட் இருக்கிற நிலைமையை பாருங்க என்று மெட்கப்பட்டு கொண்டே கூற அவளை பார்த்து புன்னகைத்துக் கொண்டே தன் மீசையை முறுக்கியவன் அங்கிருந்து நகர்ந்து சென்றதும் கடகடவென்று அந்த மெத்தையின் உரைகளையும் தலகாணி உரை, போர்வை என்று அனைத்தையும் நொடி நேரத்தில் மாற்றி முடித்தவள் பின்பு குழந்தையை வாங்கி கொண்டு, சரி, நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நம்ம 2 பேரும் சாப்பிடலாம். மணி என்னாச்சு தெரியுமா? இந்நேரம் எல்லாரும் சாப்பிட்டு போய் தூங்கி இருப்பாங்க. அது தாண்டி எனக்கும் ஆச்சரியமா இருக்கு, யாருமே நம்ம கதவை வந்து தட்டவே இல்லையே. எல்லாருக்கும் தெரியும் புருஷன் பண்டாட்டி இருக்கிற ரூம்குள்ள இருந்து அவங்க இவ்வளவு நேரம் வரலன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு தெரியும். அதனாலதான் யாரும் நமக்கு தொல்லை கொடுக்கல. நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு அருமையான ஃபேமிலி இல்ல, இப்படிப்பட்ட குடும்பத்துல இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா விஸ்வா, கரெக்டா சொன்னீங்க. சரி, நீங்க போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் அதுக்குள்ள பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிடுறேன். சரிடி என்றவன் குளித்து முடித்து விட்டு வர அப்பொழுது கவிதா குழந்தைக்கு பால் புகட்டி கொண்டு இருந்தாள். பின்பு மகளை தோளில் போட்டு தட்டி ஏப்பம் வர வைத்தவள் மெத்தையில் படுக்க வைத்து விட்டு, விஸ்வா, நான் டிஃபன் இங்கேயே எடுத்துட்டு வந்துருவா? ஆமாண்டி, பாப்பா வேற முழிச்சிட்டு இருக்கா, அவளையும் தூக்கிட்டு போகணும், இங்கேயே எடுத்துட்டு வந்துரு. சரி இருங்க என்றவள் வேகமாக சென்று 2 பிளேட்டில் டிஃபனை வைத்து எடுத்துக்கொண்டு மீண்டும் அறைக்கு வந்து விஸ்வாவின் கையில் கொடுத்தவள் அவளும் அமர்ந்து சாப்பிட்டாள். குழந்தை அவர்களை பார்த்து சிரித்து கொண்டும் விளையாடி கொண்டும் இருக்க அவர்களும் குழந்தையுடன் பேசிக்கொண்டே அன்றைய இரவு உணவை திருப்தியாக சாப்பிட்டு முடித்தனர். அதே நேரம் இங்கு ஆதியின் வீட்டில் மாலை அலுவலகத்திலிருந்து புறப்பட்டதிலிருந்து இவ்வளவு நேரமாகியும் வைஷு அவனிடம் எதுவுமே பேசவில்லை. அதுவே அவனுக்கு என்னவோ போல இருந்தது. எதுக்கு இப்படி கோவமா இருக்கா? என்ன ரீசன்னு சொன்னா கூட பரவாயில்ல, எதுவுமே சொல்லாம மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா நான் என்னதான் பண்றது என்று யோசித்தவன் அவள் போகும் இடத்திற்கு எல்லாம் குட்டி போட்ட பூனையை போல அவள் பின்னாலேயே செல்ல, ஆனால் அவளோ அவனை திரும்பி கூட பார்க்கவில்லை. நேராக அணுவின் அறைக்கு சென்று அணுவின் குழந்தையோடு சிறிது நேரம் விளையாடி விட்டு பின்பு வெளியே வந்தவள், அத்த, அணுவை எப்ப நம்ம அவங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்பணும்? இன்னும் 10 நாள் கழிச்சுமா, அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாளா பார்த்து குழந்தைய கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துடலாம். சரிங்க அத்த, அதுக்கு என்ன வாங்கணும்னு ஒரு லிஸ்ட் எடுத்துருங்க, எல்லாத்தையும் நாங்க போய் வாங்கிட்டு வந்துடுறோம். பரவாயில்லம்மா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேனே. இருக்கட்டும் அத்த, வீட்டுல 1க்கு 3 குழந்தைங்க இருக்காங்க, எல்லாரையும் பார்த்துக்கிட்டு நீங்களும் எவ்வளவுதான் கஷ்டப்படுவீங்க. என்ன வேணும்னு மட்டும் எழுதி வைங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா, மணியாச்சி, நீ போய் தூங்கு, காலையில ஆபீஸ்க்கு போகணும். சரிங்க அத்த, குழந்தைங்க அவங்க தான் தூங்கிட்டாங்களே, அவங்களை ஏன் தொல்லை பண்ணணும், நீ போய் படுத்து தூங்கு போ. ஓகே அத்த என்றவள் வேகமாக மேலே சென்று அவள் பின்னாலேயே ஆதி செல்வதை பார்த்தவர், என்னாச்சு? சாயந்தரம் வந்ததுல இருந்தே 2 பேரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கலையே, ஒருவேளை 2 பேருக்கும் முட்டிக்கிச்சோ? ஏதா இருந்தாலும் என் புள்ள பாத்துக்குவான், என் மருமகளை எப்படி டீல் பண்றதுன்னு அவனுக்கு நல்லா தெரியுமே என்று கூறிக்கொண்டவர் அவருடைய அறைக்குள் சென்று விட்டார். நேராக தன்னுடைய அறைக்கு சென்ற வைஷ்ணவியோ குளியல் அறைக்குள் புகுந்து ஃப்ரெஷ் ஆகிவிட்டு தூங்குவதற்காக வர அவளை அங்கே ஒரு ஓரமாக நின்று கை கட்டி முறைத்தபடி பார்த்து கொண்டிருந்தான் ஆதி. அவனுடைய பார்வையை கொஞ்சம் கூட கண்டு கொள்ளாமல் அவனை தாண்டி அவள் செல்ல போக அவனோ அவள் கையை பிடித்து இழுத்த வேகத்தில் அவன் மார்பில் மோதி கொண்டு வந்து நின்றாள்.
ஆதி, என்ன இது விளையாட்டு? ஏன் இப்படி பண்றீங்க? பின்ன என்னடி பண்ண சொல்ற? நானும் சாயந்தரம் ஆபீஸ்ல இருந்து வந்ததுல இருந்து பாக்குறேன், ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேற. அதை விடு, என் முகத்தை கூட நிமிர்ந்து பார்க்க மாட்டேங்கிற. அப்படி என்ன கோவம் என் மேல உனக்கு? நான் தான் எந்த தப்பும் பண்ணலையே, திடீர்னு இப்படி கோவமா இருந்தா நான் என்ன பண்றது? நீ எதுக்கு என் மேல கோவமா இருக்கன்னு எனக்கு இப்பவே ரீசன் தெரிஞ்சாகணும், சொல்லுடி. என்ன ஆதி, அதுக்குள்ள நீங்க அந்த விஷயத்த மறந்துட்டீங்களா? எப்படி ஆதி உங்களால் மட்டும் இப்படி இருக்க முடியுது? என்னவோ பண்ணுங்க, எனக்கு தூக்கம் வருது, கையை விடுங்க என்று மீண்டும் அங்கிருந்து செல்ல போக, அப்பொழுதும் அவர் கையை இறுக்கமாக இழுத்து பிடித்தவன், இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு செம்ம டயர்டா இருக்கு, தூக்கம் வேற வருது, நான் போய் தூங்கணும், என்னை தொல்லை பண்ணாம கையை விடுங்க என்று அவன் கையில் இருந்து உதற பார்க்க, ஆனால் அவளால் இம்மி அளவு கூட அவன் கையில் இருந்து தன் கையை பிரிக்க முடியவில்லை. கடவுளே, சரி சொல்லுங்க, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ எதுக்குடி என் மேல கோவமா இருக்க? நான் உங்க மேல கோவமா இருக்கேனா? யார் சொன்னது? யார் சொல்லணும்? எனக்கே தெரியுதே. அப்படி தெரிஞ்சா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப என் கையை விடுறீங்களா? விட முடியாதுடி. என்னதான் அது உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு நீதாண்டி பிரச்சனை. இப்போ நீதான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன ஏதுங்கிறத என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிற. நீ இப்படி என்கிட்ட பேசாம மூஞ்ச தூக்கிட்டு வச்சிருந்தா அதை என்னால தாங்கிக்க முடியாதுன்னு உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு இப்படி பண்றனா அப்போ வேணும்னு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கியா? ஆமா, எனக்கு ரொம்ப ஆசை வேணுக்குன்னு இப்படி எல்லாம் செய்யணும்னு. வைஷு, என் பொறுமைக்கு ஒரு அளவுதான் இருக்குது, என்ன ரொம்ப சோதிக்காத. நீ இப்படி எல்லாம் பண்றது எனக்கு பயங்கர கோவமா வருது. கோவத்துல உன்னை அடிச்சிட போறேன் என்றதும், எங்க அடிங்க பாப்போ. இன்ன வரைக்கும் நீங்க நடிச்சது இல்லைல்ல, அதுவும் எப்படி இருக்குதுன்னு நான் பாக்குறேன். என்னடி எது பேசினாலும் லூசுத்தனமாவே பேசிக்கிட்டு இருக்க? ஆமாமா, நான் லூசுதான். அட கடவுளே, இந்த பொண்டாட்டிங்களை சமாளிக்கிறது ரொம்ப பெரிய டாஸ்கா இருக்கும் போல இருக்கே என்று புலம்ப, ஏதோ 4-5 பொண்டாட்டி இருக்கிற மாதிரி இப்படி சலிச்சுக்கிறீங்க. நான் ஒரே ஒரு ஆள் தானே, அதுவும் நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போட்டுட்டு இருக்கிற ஆளு. என்னையே சமாளிக்க முடியலனா அப்புறம் ரொம்ப கஷ்டம்தான். வைஷு, இதுக்கு மேல நிஜமாவே எனக்கு பொறுமை கிடையாது. எதுக்காக என் மேல கோவமா இருக்க? நான் ஏதாவது ஒண்ணு திட்டேனா? இல்ல அப்புறம் நீங்க என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி பேசியிருக்கீங்க. எது, நான் உன்னை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசினா? வாய்ப்பே கிடையாது. அப்படியெல்லாம் நான் என்னைக்குமே பேச மாட்டேன். ஏன் பொய் சொல்றீங்க ஆதி? இன்னைக்கு ஈவினிங் கூட ஆபீஸ்ல வச்சு என்ன இன்சல்ட் பண்ணீங்கல்ல? அப்படியா? எந்த விஷயத்துல? விஸ்வானாவும் ஹரியானாவும் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை நிறுத்தி வச்சிருந்தாங்க. திரும்ப நம்ம கேபின்குள்ள வந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு சொரக்காக்கு உப்பு இல்லைன்னு சொல்றீங்க. அதே மாதிரி என்கிட்ட வைஷுன்னு சொல்லிட்டு வருவீங்கன்னு சொன்னதுக்கெல்லாம் அதெல்லாம் வரமாட்டேன், சரிதான் போடின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் கூட நீங்க கண்டுக்காம உங்க வேலையை மட்டும் தானே பாத்துக்கிட்டு இருந்தீங்க. இப்ப மட்டும் இந்த வைஷு உங்க கண்ணுக்கு தெரியறாளா? அப்ப தேவையில்லாத வைஷு இப்பவும் தேவையில்லை என்று அவன் கையை உதறி விட்டு அவள் சென்று மெத்தையில் படுத்துக்கொள்ள அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. சிறிது நேரம் அப்படியே நின்று யோசித்தவனுக்கு அதற்கு பிறகுதான் அரியும் விஸ்வாவும் அவனை கிண்டல் செய்தது, அந்த கோபத்தில் தான் வைஷுவிடம் வந்து அப்படி பேசியது என்பதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக ஞாபகத்திற்கு வர, இப்பொழுது அவளை தேடி பார்க்க அவளோ மெத்தையில் சென்று போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு படுத்து விட்டாள். அடி பாவி, இதுக்கா இவ்வளவு நேரம் மூஞ்சத்திக்கு வச்சுக்கிட்டு இருந்தா? இதெல்லாம் ஒரு விஷயமா? சரி, இவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொன்னாதான் புரியும் என்று நினைத்தவன் வேகமாக வந்து மெத்தையில் படுத்துக்கொண்டு அவள் தோளை பிடித்து தன் பக்கம் திருப்பினான். ஆனால் அவளோ கொஞ்சம் கூட அசையவில்லை. ஏண்டி, நீ என்ன ஒரு கேள்வி கேட்டிருக்க, அதுக்கு நான் பதில் சொல்ல வேணாமா? கொஞ்சம் என் பக்கம் திரும்படி. எனக்கு எந்த காரணமும் தேவையில்லை. நீங்க செய்யறத செஞ்சுட்டு இப்ப வந்து காரணம் சொன்னா அதை நான் ஏத்துக்கணுமா? ஆமாண்டி, எதனால நான் அப்படி பேசணும்னு உனக்கு தெரிஞ்சாகணும் இல்ல? நீ பாட்டுக்கு என் மேல கோவமா இருந்தினா அப்புறம் எப்படி நான் உன்னை சமாதானப்படுத்த முடியும்? நீங்க எதுக்கு பாஸ் என்ன சமாதானப்படுத்தணும்? என்கிட்ட பேசாம இருக்கிறது உங்களுக்கு என்ன அவ்வளவு கஷ்டமா? அதான் மதியத்துல இருந்து ஈவினிங் வரைக்கும் பேசாம தானே இருந்தீங்க. அதே மாதிரியே இனிமேலும் இருந்துக்கோங்க என்று போர்வையை எடுத்து முகத்தோடு போர்த்தி கொள்ள, கோவத்தில் அந்த போர்வையை பிடுங்கி தூக்கி எறிந்தவனோ அவளை வலுக்கட்டாயமாக தன் பக்கம் திருப்பி அவள் தாடையை இறுக்கி பிடித்து தன் கண்களை நேருக்கு நேராய் பார்க்கும்படி செய்தவன், இங்க பாரு, மீட்டிங் ஹால்ல விஸ்வாவும் ஹரியும் உன்னை எண்ணி சேர்த்து ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எதுக்கு நம்மள கிண்டல் பண்ணணும்? மேடம் காலையில ஒரு சாரில இருந்தீங்க, மீட்டிங் போகும்போது வேற சாரில இருந்தீங்க.
அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதோ கசமுசா பண்ணிட்டோங்கிற மாதிரி அவனுங்க பேசிக்கிட்டு இருந்தானுங்க. அவனுங்கள தான் திட்டி விரட்டி வேற வேலை கொடுத்துட்டு தான் உன்னை பார்க்க வந்தேன். ஆனா உள்ள நுழைஞ்ச உடனே திரும்பவும் உன்னை பார்த்து நான் ஃபிளாட் ஆயிட்டேன். கொஞ்ச நேரத்துக்காவது அந்த திங்கிங்க சேஞ்ச் பண்ணி வைக்கணும்னு நினைச்சுதான் அமைதியா வந்து உட்கார்ந்தேன். ஆனா நீ என்ன பண்ண, என்ன நடந்துச்சுன்னு கேட்ட. அதுக்கு தான் நான் கோவமா அப்படி சொன்னேன். அப்பவும் உன் முகத்தை பார்த்து தான் சொல்லியிருக்க மாட்டேன். நல்லா யோசிச்சு பாரு. ஏன்னா உன் முகத்தை பார்த்து பேசி உன்னை கஷ்டப்படுத்துற அளவுக்கு என் மனசுக்கு வராது. அந்த நிமிஷம் எனக்கு அதை பத்தின சிந்தை இல்லாம வேற எதுலயாவது கவனம் செலுத்தணும்னு தான் அப்படி பேசணும். நீ என்னவோ அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்ட. அப்படின்னா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர வரைக்கும் கூட நீங்க என்கிட்ட பேசவே இல்லையே, ஏன்? பொய் சொல்லாத வைஷு, நல்லா யோசிச்சு பாரு. அதுக்கப்புறம் நானும் சரி நீயும் சரி முக்கியமான வேலையில மாட்டிக்கிட்டோம். 2 பேரும் ஆபீஸ் முடிகிற டைம் வரைக்கும் அந்த வேலையில தான் கவனமா இருந்தோம். திரும்ப ஆபீஸ் முடிஞ்சு உன்னை கீழே காருக்கு கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நான் உன்கிட்ட எவ்வளவு விஷயம் பேசிட்டு வந்தேன். ஆனா நீதான் எதுக்குமே ரிப்ளை பண்ணவே இல்லை. நான் கூட ஏதோ தலைவலியா இருக்குமோன்னு நினைச்சிட்டு தான் அமைதியா விட்டுட்டேன். ஆனா வீட்டுக்கு வந்து இவ்வளோ நேரமும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல, என்ன நிமிந்து கூட பாக்கல. அப்போ எனக்கு எப்படி வலிச்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நீ என் மேல கோவமா இருக்கிறன்னு. அப்பா, சாருக்கு அப்பவாது தெரிஞ்சிச்சு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். என்னடி என்கிட்ட ரொம்ப திமிராவே பேசிக்கிட்டு போற என்று அவள் தாடியை இறுக்கி பிடிக்க, வலிக்குதாதி, விடுங்க. எதுக்கு இப்படி வெறி பிடிச்ச மாதிரி பண்றீங்க? ஆமாண்டி, எனக்கு வெறி தான் பிடிச்சிடுச்சு. என்கிட்ட பேசாம இப்படி இருக்காத, என்ன அவாய்ட் பண்ணாதன்னு உன்கிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஆனா அப்பப்ப நீ இந்த தப்பதான் திரும்பி திரும்பவும் செஞ்சுக்கிட்டு இருக்க. இல்ல இல்ல, இன்னைக்கு கண்டிப்பா உனக்கு இதுக்கான தண்டனை இருக்கு. ஆமா, எப்ப பார்த்தாலும் தப்ப நீங்க செஞ்சுட்டு தண்டனை மட்டும் தூக்கிட்டு வந்து எனக்கு கொடுக்க. இந்த வயசு என்ன அவ்வளவு இழிச்சவாயா? என்ன இந்த வயசு இழிச்சவாயா? வெளியில போய் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நீ எப்பேற்பட்ட ஆளுன்னு எனக்கு தாண்டி தெரியும். என்ன தெரியும் உங்களுக்கு என்ன பத்தி? இங்க பாருங்க, இன்னைக்கு ஆபீஸ்ல வச்சு உங்ககிட்ட பேசினதுக்கும் நடந்துகிட்டதும் ரொம்ப சாரி. இன்னொரு டைம் இந்த மாதிரி செய்ய மாட்டேன். தயவு செஞ்சு இப்படியே மூஞ்சியை தூக்கி வச்சுக்காத, புரிஞ்சுதா? எப்படி எப்படி நீங்க பண்றதெல்லாம் பண்ணி என்னை இவ்வளவு நேரம் ஹர்ட் பண்றதுன்ற வேலையா வச்சிருந்துட்டு இருந்தீங்க. இப்போ திடீர்னு வந்து சாரி சொன்னா அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கணுமா? என்ன வேற என்னடி பண்ண சொல்ற? எப்பவுமே என்னோட சிந்தனை உங்களுக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கணும். எந்த காலத்திலயும் என் சிந்தனையை எட்டத்தல்ல நீங்க முயற்சி பண்ணவே கூடாது, சரியா? சரி சரி, தெரியாம தப்பு பண்ணிட்டேன், தப்புதான், மன்னிச்சிரு. இப்படி எல்லாம் மன்னிப்பு கேட்டா நான் கண்டிப்பா உங்களை மன்னிக்க மாட்டேன். நீ வேற எப்படி கேட்கணும் என்றதும் வேகமாக அவனை தள்ளி விட்டு மெத்தையை விட்டு கீழே இறங்கி நின்றவள் அவனை உற்று பார்க்க, என்னடி ஏதோ மன்னிப்பு கேட்கறத பத்தி சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இப்ப எதுக்கு கீழே இறங்கி போய் நின்னுகிட்டு இருக்க? எழுந்திருச்சு வாங்காதி. என்ன எழுந்திருச்சு வாங்கன்னு சொன்னேன். வர வர உன் விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லாம போச்சுடி என்றவன் மெத்தையிலிருந்து கீழே இறங்கி வந்து அவள் அருகே நின்று, சொல்லு, இப்போ என்ன பண்ணணும்? என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. எதே? என்ன அதிர்ச்சி ஆயிட்டீங்களா? நீங்க பண்ண தப்புக்கு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க, அப்பதான் நான் உங்களை மன்னிப்பேன். முடியாதுன்னு சொன்னா என்னடி பண்ணுவ? ரொம்ப சிம்பிள். நீங்க முடியாதுன்னு சொன்னா அவ்வளவுதான். இதுக்கு மேல உங்களுக்கும் எனக்கும் நோ டச்சிங். நீங்க ஒரு பக்கம் அமைதியா படுத்துக்கணும், நான் ஒரு பக்கம் படுத்துக்குவேன். என்னடி பெட்டு காட்டி என்ன பிளாக்மெயில் பண்றியா? அப்படி கூட வச்சுக்கோங்க, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை என்று சொன்னாள். வேணாம்டி, இதுக்குண்டான பலனை நீ ரொம்ப மோசமா அனுபவிப்ப, சொல்லிட்டேன். இங்க பாருங்க, இதுக்கு மேல இப்படி வெட்டியா நின்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களால முடிஞ்சா மன்னிப்பு கேளுங்க, இல்லனா நான் போய் தூங்குறேன், என்ன தொல்லை பண்ணாதீங்க என்று அங்கிருந்து நகர இருந்தவளை மீண்டும் கையை பிடித்து தடுத்து நிறுத்தியவன், இப்ப என்னடி உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அதானே? வெறும் மன்னிப்பு இல்ல, காலில் விழுந்து என்று காலை காட்டவும் அவனோ பின்னந்தலையை அழுத்தமாக பற்றி கொண்டு ஒரு நிமிடம் அங்கும் இங்கும் நடந்து யோசித்தவன் பிறகு எதை பற்றியும் யோசிக்காமல் அவள் முன்பு வந்து சாஷ்டாங்கமாக அவள் காலில் விழுந்து, மன்னிச்சிருடி பொண்டாட்டி, ஏதோ தெரியாம உன்கிட்ட கோவத்தை காட்டிட்டேன் என்றதும் அவளோ அவன் தன் காலில் விழுந்திருப்பதை பார்த்து சிரித்து கொண்டிருக்க, அவள் பதில் எதுவும் பேசாமல் இருந்ததனால் நிமிர்ந்து பார்க்கும் பொழுதுதான் அவள் சிரித்து கொண்டிருப்பதை பார்த்து விட்டான். பட்டென்று வேகமாக எழுந்தவன், ஹட்டிங்க, ஒரு மனுஷன் இங்க காலில் விழுந்து ஃபீல் பண்ணி சாரி கேட்டுக்கிட்டு இருந்தா நீ என்னடானா என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னை இருடி என்றவன் அவளை மெத்தையில் பிடித்து தள்ளிவிட்டு அவள் மேல் விழுந்தான்.
அவளுடைய ஆடைகளை எல்லாம் களைத்து தூக்கி எறிந்து விட்டு, என்னையவே காலில் விழுந்து சாரி கேட்க வச்சல்ல, நீ போதும் போதும்னு சொல்லி கதற அளவுக்கு உன்னை கொடுமைப்படுத்துறனா இல்லையான்னு மட்டும் பார் என்று கூறிவிட்டு அன்று இரவு முழுவதும் அவளுடன் வன்மையுடனேயே நடந்து கொண்டான். அவனது அந்த வன்மையும் வேகமும் தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள். ஒரு கட்டத்தில் அவனுடைய வன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து அவளிடம் முழுவதும் மென்மையை காட்டத் தொடங்க, அப்பொழுதே அவள் உதட்டில் லேசாக புன்னகை மலர்ந்தது. அதை பார்த்தவன், என்னடி சிரிப்பு, வேக வேகமா தொடங்கிட்டு திடீர்னு ஸ்லோவாயிட்டேன்னு தானே யோசிக்கிற என்று கேட்க, அவள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள் அவனை பார்த்து கொண்டு. என்ன பண்றது, உன்ன மாதிரி எனக்கு மனசாட்சி இல்லாமலாம் இருக்காது, என் பொண்டாட்டிய என்னால எப்பவுமே கஷ்டப்படுத்த முடியாது என்று கூறி அவள் கண்களில் முத்தம் கொடுத்தவன், இந்த கண்ணை இதுக்கு மேல நீ திறக்கவே கூடாதுடி என்று விட்டு பக்கத்தில் இருந்த லைட் ஸ்விட்சை ஆஃப் செய்ய அந்த அறை முழுவதும் இருள் சூழ்ந்தது. அதற்கு பிறகு அவர்கள் இருவரது முனங்கல் சத்தம் மட்டுமே அந்த அறை முழுவதும் எதிரொலிக்க, ஆரம்பத்தில் ஊடலில் ஆரம்பித்த விஷயம் இப்பொழுது அவர்களுடைய இந்த கூடலில் சென்று மறைந்தது. அதற்கு பிறகு இருவரும் அவர்களது கூடலை முடித்துக்கொண்டு காற்று கூட புக முடியாத அளவுக்கு இறுக்கமாக ஒருவரையொருவர் அணைத்துக் கொண்டு படுத்திருக்க, அவன் மார்பில் அவளுடைய முகத்தை பதித்துக் கொண்டிருந்தவள் மெல்ல அவனை நிமிர்ந்து பார்த்து, ஆதி, என் மேல கோவமா இருக்கீங்களா? நான் எதுக்கடி உன் மேல கோவப்பட போறேன்? இல்ல, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதான் மன்னிப்பேன்னு சொன்னேன்ல, இன்னைக்கு கொஞ்சம் ஓவரத்தான் போயிட்டனும். அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல, என் பொண்டாட்டி காலில் விழுறதுக்கு எனக்கு எந்த ஈகோவும் இல்ல. நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமாண்டி, எப்பவும் பொண்டாட்டி தான் புருஷன் காலில் விழணும்னு ஏதாவது இருக்கான்னு? தப்பு செஞ்சா யார் வேணாலும் யார் காலில் வேணாலும் விழுந்து மன்னிப்பு கேட்கலாம். நான் உன்னை இன்னைக்கு ஹர்ட் பண்ணிட்டேன், அதுல நீ எந்த அளவுக்கு வேதனை அடைஞ்சிருப்பேன்னு எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இனி எந்த காலத்திலயும் எப்படி ஒரு சிச்சுவேஷன்லயும் உங்ககிட்ட இந்த மாதிரி எடுத்தறிஞ்சு பேச மாட்டேன். அதனாலதான் இன்னைக்கு நீ எனக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்ததும் கொஞ்சம் கூட யோசிக்காம செஞ்சுட்ட. உன்னை பொறுத்த வரைக்கும் அது பனிஷ்மெண்ட், என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்டாட்டியோட மனசை நான் சந்தோஷப்படுத்திட்டேன், எனக்கு அது போதும். தேங்க்ஸ் ஆதி, தேங்க்யூ சோ மச் என்றவள், இந்த உலகத்துல இருக்க எல்லா புருஷங்களும் உங்களை மாதிரி இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்ல. நீ சொல்றத பார்த்தா அடிக்கடி எல்லாரும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் போல இருக்கே. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, வேற யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க, என் புருஷன் மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் செய்வாரு என்று அவன் கன்னத்தை பிடித்து கிள்ளி முத்தம் கொடுக்க, என்னடி இன்னொரு ரவுண்ட் போலாமா? வேணாதி, உங்களுக்கு டயர்டா இருக்கும்ல என்றவளை பார்த்து ஒரு கள்ளச்சிரிப்பு சிரித்தவன், உனக்கு டயர்டா இருக்குன்னு சொல்லியிருந்தா கூட நான் விட்டுப்பேண்டி, ஆனா எனக்கு டயர்டா இருக்கும்னு சொன்ன பாரு, இதுக்கு மேல உன்னை ஒரு நிமிஷம் கூட விட மாட்டேன் என்றவன் அவளை தள்ளிவிட்டு மீண்டும் அவள் மேல் படர்ந்து அவள் கூறிய வார்த்தை தவறு என தன்னை நிரூபிப்பதற்காகவே ஒரு வேகமான கூடலை நடத்தி கொண்டிருந்தான். இந்த கூடலின் நேரம் நள்ளிரவையும் தாண்டி சென்று கொண்டிருந்தது. அதற்கு பிறகு இருவரும் அசதியில் எப்பொழுது உறங்கினார்கள் என்று கூட தெரியாத அளவுக்கு உறங்கி போயினர். அதே நேரம் குழந்தை நீண்ட நேரமாக அழுது கொண்டிருந்ததில் கார்த்தி குழந்தையை தூக்கி கொண்டு அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருக்க, அனுவோ அவனையத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். கார்த்தி, ரொம்ப கஷ்டமா இருக்காடா? எதுக்கடி இப்படி சொல்ற? இல்ல, காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஆபீஸ் போயிட்டு இப்போ நைட்லயும் பாப்பா தூங்க விடாம அழுதுட்டே இருக்காளே, அதான். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லடி, அத்தை கூட வந்து பாத்துக்கிறேன்னு தான் சொன்னாங்க, நம்ம தான் வேணாம்னு சொல்லிட்டோம். எனக்கு புரியுதுடா. சரி, பாப்பா தூங்கிட்டால, மெதுவா தூக்கிட்டு வந்து தொட்டில போடு. சரிடி என்றவன் குழந்தையை தொட்டிலில் போட்டு விட்டு அவள் அருகே வந்து படுத்து அவளை தன் மார்போடு அணைத்து கொண்டவன், அனு, நம்ம எப்போ நம்ம வீட்டுக்கு போறது? அம்மா 5வது மாசம் போகலாம்னு சொல்லியிருக்காங்க, இன்னும் 10 நாள்ல 4 மாசம் முடிய போகுது. எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வர்ற ஒரு நல்ல நாளா பார்த்து நம்மள கூட்டிட்டு போய் விட்டுருவாங்க. அப்படியா? சரிடி. என்ன கார்த்தி, எவ்வளவுதான் உன்னை ஹாப்பியா பாத்துக்கிட்டாலும் நம்ம வீட்டை நீ மிஸ் பண்றல்ல, அங்க போய் இருந்தா தான் உன்னால நிம்மதியா இருக்க முடியும். நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமாடி செல்லம், என்ன நீ சரியா புரிஞ்சிருக்க. சரி, இப்போ உனக்கு உடம்பு ஓகேவா என்று அவனுடைய கைகள் அவள் உடலில் அத்துமீற ஆரம்பிக்க, எனக்கு உடம்பெல்லாம் ஓகே தான், பட் இருந்தாலும் நம்ம வீட்டுல போய் பாத்துக்கலாமே. ஏண்டி என்று கிறுக்கமாக கேட்க, எனக்கு என்னவோ நம்ம வீட்டுல போய் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு தான் தோணுதுடா. அப்ப சரி, உன்னோட விருப்பம் தான் என்னோட விருப்பமும் என்றவன் அவளை அமைதியாக அணைத்துக் கொண்டு உறக்க தொடங்கினான். அவளும் தன் கணவன் தான் சொன்னதை உடனே ஏற்றுக்கொண்டதை நினைத்து அந்த சந்தோஷத்திலேயே உறங்கி போனாள்.